143வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்திருக்க பிரவேசியாதிரும். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடை நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளையெல்லாம் தியானிக்கிறேன். உமது கரத்தின் கிரிகைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மையே நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதையே செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறங்க நல்ல பரலோக தகப்பனே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த நேரத்திலும் கூட எங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அடியானை மறைப்பீராக. உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஆழத்தில் விதைக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவைகள் 100க்கு 100 பலன் கொடுக்கட்டும். எங்களுக்குள் நீர் விரும்புகிற மாற்றங்களை கொண்டு வரட்டும். கர்த்தாவே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 143வது சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த சங்கீதம் மேலே எழுதியிருக்கிறாங்க, தாவீதின் சங்கீதம் அப்படின்னு சொல்லி. தாவீதின் சங்கீதம், தாவீது பாடுகிற ஒரு சங்கீதம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது முழுமையுமாக தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தேவனை நோக்கி ஜெபிப்பது போல எழுதப்பட்டிருக்கு. பல நேரங்களில் சங்கீதம் அப்படின்னா ஏதோ ஒரு சும்மா ஒரு பாட்டு, அப்படி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம். பட் இந்த சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீத புஸ்தகம் இட்ஸ் அ புக் ஆஃப் ப்ரேயர். நிறைய ஜபங்கள் நிறைந்த ஒரு புஸ்தகம், நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைந்த ஒரு புஸ்தகம். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை, அவருடைய சிலுவை மரணத்தை, இதெல்லாம் கூட அந்த இயேசு கிறிஸ்துவை பிறப்பதற்கு முன்பாக சில 1000 வருஷங்களுக்கு முன்பாக எல்லாம் இந்த சங்கீத புஸ்தகத்தில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய நம்ம இந்த சங்கீத புஸ்தகத்தை பார்த்தோம், படித்தோம் அப்படின்னா, இது சாதாரணமாக ஒரு சங்கீதம், சும்மா ஒரு பாட்டு அப்படிலாம் இல்லை. இதுக்குள்ளே நிறைய ஜபங்கள் இருக்குது, நிறைய பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள். இப்போ தாவீது ஜெபித்த ஜபம் இருக்கிறது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மோசையின் ஜபம் இருக்குது 90ஆம் சங்கீதத்தில். இன்னும் ஒரு சில சங்கீதம் பார்த்தீங்கன்னா போதக சங்கீதம் அப்படின்னு இருக்கும். அந்த சங்கீதத்தின் மூலமாக சில போதனைகள், சில டீச்சிங்ஸ் அப்படிலாம் இருக்கும். அதுபோல் இது ஏதோ சும்மா பாட்டு அப்படின்லாம் நம்ம நினச்சிட முடியாது. இதுக்குள்ளே நிறைய முக்கியமான நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் இன்னும் சொல்லுவேன், வேதத்தில் கர்த்தர் எந்த ஒரு புஸ்தகத்தையும் எந்த ஒரு பகுதியும் நமக்கு தேவையில்லாமல் கர்த்தர் வைக்கவே இல்லை. பைபிளில் எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். வேதத்தில் கர்த்தர் ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிற எல்லாமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான தேவையான காரியங்கள் தான். அப்போ இந்த சங்கீதத்தில் விசேஷமாக இந்த தாவீதுடைய ஜெபத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை நம்ம பார்க்கும்போது, கேட்கும்போதே அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்றது நமக்கு புரியும். ஆமாவா இல்லையா? இந்த இடத்துல தாவீதை பார்க்கும்போது அவர் இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் படிக்கும்போது அவர் எவ்வளவு கஷ்டமான துக்கமான சூழ்நிலையில், ஒரு உபத்திரவமான சூழ்நிலையில், ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இந்த தாவீது இந்த ஜெபத்தை, இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார், இந்த ஜெபத்தை செய்திருக்கிறார் என்பதை நாம் சற்று கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, மிகுந்த துக்கத்தின், மிகுந்த வியாகுலத்தின், மிகுந்த கஷ்டத்தின் சூழ்நிலையில் தாவீது இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார். 3ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து
என் பிராணனை தரையோட நசுக்கி. பிராணன்னா என்ன மீன் பண்ணுறாங்க? உயிர், ஜீவன், உயிரை உயிரை என் உயிரை என்ன செஞ்சிட்டான் என் சத்துரு? தரையோட நசுக்கி. சொல்லுங்க, வெகு காலத்துக்கு முன் மரித்தவன் போல என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். அப்படின்னா தாவீதுடைய சத்துருக்கள் அவனை நெருக்கி, அவனை கஷ்டப்படுத்தி, அவனை வெகு காலத்துக்கு முன்னாடி செத்தவன் மாதிரி, இப்போ அடித்து இப்போ செத்தவன் மாதிரி இல்லை, வெகு காலத்துக்கு முன்பாக செத்தவன் போல ஆக்குகிறான், என்னை இருளில் இருக்க செய்கிறான். என் ஆவி எனக்குள் என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. 7வது வசனத்தில், என் ஆவி தோய்ந்து போகிறது, நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு முன்பாக ஒப்பாகாதபடிக்கு. குழியில் இறங்குறதுன்னா அவன் என்ன மீன் பண்ணுறான் தெரியுதா? நம்ம ஊரில் சில நேரம் திட்டுவாங்க, அவனை உன்னை கொன்று குழியில் இறக்கிறேன்டா அப்படின்வாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அந்த வார்த்தைக்கான அர்த்தம், குழியில் இறங்குகிறவனை போல. இப்படிலாம் தாவீது ரொம்ப கஷ்டமான, மிகுந்த துக்கமான சூழ்நிலையில் இந்த ஜெபத்தை தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளவு ஒரு நெருக்கப்பட்ட, எவ்வளவு ஒரு துக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த தாவீது இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவரே நான் இப்படிலாம் இருக்கிறேன், நான் இப்படிலாம் கஷ்டப்படுறேன், நான் இப்படிலாம் துக்கப்படுகிறேன், கர்த்தர் என்னை விடுவிக்க வேண்டும், தேவன் என்ன செய்யணும், என்ன சொல்லுங்கள், விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையில், துக்கமான சூழ்நிலையில், கஷ்டமான சூழ்நிலையில் தேவனை நோக்கி ஜெபிக்கிறது ரொம்ப ஒரு சகஜமான, ரொம்ப ஒரு பழக்கமான ஒரு காரியம். ஆமாவா இல்லையா? அதாவது நல்ல காலத்திலே ஜெபம் பண்ணுறா, வாழ்க்கையில் ஜெபம் பண்ணணும், ஜெபம் ரொம்ப அவசியம். கர்த்தருடைய பிள்ளையானால் தினமும் 1 மணி நேரமாவது குறைந்தபட்சம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். தானியேல் தினமும் 3 வேளையும் ஜெபித்தார். ஜெபித்தால் உன்னை கொன்று விடுவோம், உன்னை தூக்கி ஜெயிலில் உன்னை தூக்கி சிங்க கவியில் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாலும் தானியேல் ஜெபித்தார். அந்த ஜெப ஒழுங்கு தானியேலுடைய வாழ்க்கையில் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல் இருக்க வேண்டும், நாமும் ஜெபிக்க வேண்டும். மோசே ஜெபித்தார், தானியேல் ஜெபித்தார், இயேசு ஜெபித்தார். அப்படிலாம் இருக்கிறபடினால நாமும் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நம்ம தினமும் சாப்பிட்றத விட ரொம்ப முக்கியமானது ஜெபம், தினமும் நம்ம குளிக்கிறத விட ரொம்ப முக்கியமானது ஜெபம். இப்படியெல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டாக சொன்னாலும் வந்து பாரு நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு வாழ்கிறவன்லாம் ஒரு வயிற்று வலி வந்தால் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா ஜெபிக்கணும், வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்கிறாரு, இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டீச் பண்ணும்போது ஜெபிக்க மாட்டேன்னு தலைகீழாக நிற்கிறவன் ஒரு நாள் வயிற்று வலி வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவான். ஒருவேளை அவனுக்கு வயிற்று வலி வந்தால் ஜெபிக்கிறானோ இல்லையோ, அவன் பிள்ளைக்கு வயிற்று வலி வந்தால் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவான். அது மாதிரி இந்த இடத்துல தாவீது ஜெபிக்கிறான். அப்படி ஜெபிக்கும் போது அவன் எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீக்கும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறான். என்னை சத்துருக்கள் இப்படி பண்ணுறாங்க, என்னை குழியில் இறக்குற மாதிரி பண்ணுறாங்க, என் பிராணனை தரையில் போட்டு தேய்க்கிற மாதிரி பண்ணுறாங்க, என் ஆவி எனக்குள் தியங்குகிறது, என் உள்ளம் எனக்குள்ளே கஷ்டப்படுது, நான் இப்படிலாம் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, என்னை விடுவீங்க, உங்கள் கிருபையின்படி எனக்கு இறங்குங்க. இப்படியெல்லாம் ஜெபிக்கும் போது, இப்படியெல்லாம் ஜெபிக்கிறது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா வயிற்றுல இருக்கிற ஆண்டவரே எனக்கு வயிற்று வலிக்குது, என்னை காப்பாற்றுங்கன்னு ஜெபிக்கிறது ஆச்சரியமாக தெரியல எனக்கு. ஆனால் இப்படியாக தன்னுடைய சூழ்நிலையின் மத்தியிலே ஜெபிக்கிற தாவீது ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்கிறான். ஒரு என்ன சொல்லுது, அவன் பிரச்சனையில் வராத ஒரு விஷயத்துக்காக அவன் ஜெபிக்கிறான். அவனுக்கு ப்ராப்ளமாக இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்னா, அந்த 10வது வசனத்தில் நாம் வாசிப்போம் யாவது சேர்ந்து. 143ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியில் நடத்துவாராக. ஆண்டவரே, என் சத்துருக்கள் என்னை அழிக்கிறார்கள், என் சத்துருக்கள் என் பிராணனை தரையில் போட்டு நசுக்குகிறார்கள், நான் குழியில் இறங்குகிறவனைப் போல இருக்கிறேன், என் ஆவி எனக்குள் தியங்குகிறது, என் ஆத்துமா எனக்குள்ள கஷ்டப்படுது, என் உள்ளம் எனக்குள்ள அழுவுது, இப்படி நான் கஷ்டப்படுறேன், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு நெருக்கம், இப்படி நான் வாழ்கிறேன், என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்கும் என்று ஜெபிக்கிற தாவீது கூடவே என்ன ஜெபிக்கிறானா, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியில் நடத்துவாராக. எப்படி இவனால் இப்படி ஜெபிக்க முடியுது? இன்னைக்கு யாராவது
ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இழப்பின் மத்தியில், ஒரு கஷ்டமான சூழ்நிலையின் மத்தியில், ஒரு கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போது அவங்கள்ட்ட போய், இந்த கஷ்டம் உங்களுக்கு எதனால் வந்துச்சுன்னா, நீங்கள் இப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால தான் வந்துச்சு, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை தான் செய்தனால தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சு, நீங்கள் கர்த்தரை தேட வேண்டிய முறையில் தேடாதே போனபடினால தான் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நம்ம ஒரு வேளை ஆலோசனை கொடுத்தோமானால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத செய்ததனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை தேட வேண்டிய முறையில் தேடாதே போனதுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி, அந்த பிரச்சனையின் மத்தியில் இருக்கிற, இழப்பின் மத்தியில் இருக்கிற, கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம ஆலோசனை சொல்கிறோன்னு வச்சுக்கிடுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த ஆளுக்கு இந்த விவஸ்தை இருக்கான் பாரு, நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், நெருக்கத்தில் இருக்கிறேன், குழியில் இறங்குகிறவனை போல இருக்கிறேன், என்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாரு. ஐயா என்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாரு. அந்த அட்வைஸ் உனக்கு இல்லாதனால தான், அந்த தேவனுடைய ஆலோசனையில் நீ நடக்காதனால தான் இந்த பிரச்சனை. ஆனாலும் அதை சொன்னோம்னா, ஏன் கஷ்டத்தில் இருக்கிறவங்க குத்துறீங்க, வெந்த புல்ல வேலை பாய்ச்சுறீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க, நம்மளை விவசாய கட்டுவேன் பேசுகிற நேரம் இல்லையா அப்படின்னா, தாவீது என்ன பண்ணுறான் பாருங்க. தாவீதுக்கு யாரும் சொல்லலை. தாவீதுக்கு கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லவில்லை. தாவீதுக்கு கர்த்தர் காத் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லவில்லை. தாவீதுக்கு கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லவில்லை. தாவீது அவனுடைய வாழ்க்கையில கஷ்டத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று ஜெபிக்கிற தாவீது, அவன் இருதயத்தில் உள்ளுணர்வில் அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என்னை கஷ்டத்திலிருந்து காப்பாத்துங்க, என் நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்க, குழியில விழுகிறவனை போல இறங்குகிறவனை போல இருக்கிறேன், என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிற தாவீது ஆண்டவரிடத்தில் கூடவே, நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் அப்படின்னு ஜெபிக்கிறான். இப்ப தாவீதுடைய ஜெபத்தை பார்க்கும்போது, தாவீதுடைய ஜெபத்தை இந்த சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது, தாவீதுக்கு அவன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக வேண்டியது எவ்வளவு முக்கியமாக இருந்ததோ, அதே அளவுக்கு தான் தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்பதும் அவனுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. இப்ப தாவீது ரெண்டு விஷயத்துக்கு ஜெபிக்கிறான் அப்படின்னா, ஒன்னு பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகணும் ஜெபிக்கிறான், அதுக்கு ஈக்குவலா இன்னொரு காரியத்துக்காக ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அப்போ தாவீதுடைய இருதயத்தில் உள்ளுணர்வுல நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நான் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நான் உமக்கு பிரியமாக வாழ்வது எனக்கு ரொம்ப முக்கியம். நான் திரும்பவும் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில இந்த தாவீதுடைய ஒரு பாடத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் சொல்லுவேன், நீங்க பிரச்சனையில் இருக்கலாம், நீங்கள் நெருக்கத்தில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், உபத்திரவத்தில் இருக்கலாம், ஆனால் இவைகளிலிருந்து விடுபடுவது நமக்கு எவ்வளவு அவசியமோ அதே அளவுக்கு நாம் தேவனுக்கு பிரியமான வழிகளில் நடப்பதும், அவருக்கு முன்பாக செவ்வையான பாதைகளில் நாம் நடப்பதும் ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சூழ்நிலைகளை காண்பித்து, என்ன கேட்டீங்கன்னா அதுக்கு சாக்கு போக்குன்னு சொல்லுவேன். சாக்குப்போக்கு. தன் வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகளை, சில நெருக்கங்களை, சில சூழ்நிலைகளை காரணமாக எக்ஸ்கியூஸா காண்பிச்சு தவறான வாழ்க்கை வாழ்வது. They live a life displeasing God. They live a life hurting God. தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, தேவனை வேதனைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, வேத வசனத்துக்கு எதிரான ஒரு வாழ்க்கை. காரணம், எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளவு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் கோச்சிக்கூடாது, நான் இப்படி இந்த வார்த்தையை நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு தெரிந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரர், அவர் நைட் ஆயிடுச்சுன்னா ஐயா சாராயம் குடிப்பார். ஐயா சாராயம் குடிப்பார். இப்போது நம்ம அதை என்ன செய்ய முடியாது சொல்லுங்கள்? ஏற்றுப்பாரா? கர்த்தர் ஏற்றுப்பாரா? தினமும் நைட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு சோத்திரம் ஆண்டவரே, அது வேற, தண்ணி அடிச்சுட்டு சோத்திரம் வேற. இப்போ என்னையா இப்படி இருக்கிறீங்களேயா, நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறீங்க, 4 பேர் உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதை பார்த்தா ஆண்டவருடைய நாம தூசிக்கப்படாதா, நீங்கள் செய்கிறது சரியா அப்படின்னா, பாஸ்டர் என் உடம்புல இருக்கிற பலவீனம் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, எனக்கு எவ்வளோ வலி தெரியுமா, எனக்கு எவ்வளோ வேதனை தெரியுமா, எனக்கு எவ்வளோ வேதனை தெரியுமா, எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அதை குடித்தாதான் பாஸ்டர் கொஞ்சமாவது என்னால் தூங்க முடியுது, இல்லைல்லாம் நைட்டெல்லாம் நான் முழிச்சு கிடக்கிறேன். நீங்கள் ஊரில் போயிட்டு யாராவது இந்த குடிச்சிட்டுலாம் இருப்பாங்களே, அவங்கள்ட்ட கூப்பிட்டு நீங்கள் ஏன் குடிக்கிறீங்கன்னு கேளுங்களேன், எல்லாரும் ஒரு கதை வச்சுருப்பான். எல்லாரும் என்ன சொல்லுவான் சொல்லுங்கள்,
எனக்கு தெரிஞ்ச ஊரில் ஒரு அங்கிள் இருக்கிறார். அந்த அந்த ஐயாவோட அண்ணன் மனைவி. அந்த அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் இவங்க 2 பேரும் இப்படி தான், எலியும் பூனையும், 2 பக்கத்து வீடு. இங்கேருந்து தண்ணி எடுத்து அங்கே ஊற்றுறது, அங்கேருந்து குப்பை அள்ளி இங்கே போகிறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் நல்லா செய்வாங்க. கொஞ்ச நாள் இந்த ஐயா இந்த இந்த பழக்கத்திலேருந்து குடிக்காமல் இருந்தார். எப்படி குடிக்காமல் கொஞ்ச நாள் இருந்தார். அந்த அம்மா செத்து போச்சு. எந்தம்மா? அவங்க சொந்தக்கார அம்மா செத்து போச்சு. செத்து போனோடனே எங்கள் அண்ணி செத்துட்டாங்க, என்னால் துக்கம் தாங்க முடியலன்னு குடிக்கிறது. அது வரைக்கும் அந்த அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் சண்டை தான். குப்பையை தூக்கி அங்கே போடுறது, தண்ணியை தூக்கி ஊற்றுறது, இப்படி எல்லா வேலையும் எல்லா புண்ணியத்தையும் நல்லா செஞ்சுட்டு கடைசியில் அந்த அம்மா இறந்த உடனே இன்றைக்கி நிறைய பேர் இப்படித்தான் தங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவனை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்வதற்கு, வேத வசனத்துக்கு புறம்பான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதோ ஒரு அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனையை, ஒரு பலவீனத்தை, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை பிடித்து கொண்டு, இதனால் தான் நான் இப்படி தவறாக வாழ்கிறேன், இதனால் தான் நான் இப்படி தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறேன், எனக்கு வேறு வழி இல்லை, என் வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா, என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா, அது தெரியுமா, கத்திரிக்காய் தெரியுமா, வெண்டைக்காய் தெரியுமா, சுண்டைக்காய் தெரியுமா, அதனால தான் நான் இப்படி வாழ்கிறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் தனக்கு இருக்கிற பிரச்சனைகளையும், தனக்கு இருக்கிற உபத்திரவங்களையும், தனக்கு இருக்கிற சூழ்நிலைகளையும் காண்பித்து கொண்டு தேவனுக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஒருவேளை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இன்று நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரமோ, கஷ்டமோ, பிரச்சனையோ, பலவீனமோ, நீ எதுவும் தேவனுக்கு நீ பிரியமில்லாமல் வாழ்வதற்கு, தேவனை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமாக, எக்ஸ்கியூஸாக இருக்கவே முடியாது. இன்று விழித்துக்கொள். ஒருவேளை இதுவரைக்கும் வாழ்க்கை அப்படி இருந்துச்சுன்னா இந்த நாளில் மனம் திரும்புன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு ஒருத்தருக்கும் ஆண்டவர் நமக்கு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை வாக்களிக்கவே இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொன்ன ஆண்டவர், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லவே இல்லை. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லிடுங்க, கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்னு கர்த்தர் என்ன செய்யலை, சொல்லலம்மான்னு சொல்லிடுங்க. God has never promised a problem free, trouble free life. மாறாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். அவனவன் திராணிக்கு தக்க பிரச்சனை எல்லாருக்குமே உண்டு. இங்கே இருக்கிற எல்லாரையும் நீங்கள் தனியாக உட்காந்து அவங்க இருதயத்திலிருந்து நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்க, அவங்க இருதயத்திலிருந்து பதில் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் பலவீனங்கள் உண்டு, எல்லாருக்கும் நெருக்கங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. அவனுடைய திராணிக்கு தக்க பிரச்சனையை தேவன் அவர்களுக்குள் அனுமதித்திருக்கிற ஆண்டவர் அந்த பிரச்சனையின் மத்தியிலே, அந்த நெருக்கத்தின் மத்தியிலே, அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே அந்த நபர் எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எந்த பிரச்சனை வேணா இருக்கட்டும், அந்த பிரச்சனையின் மத்தியில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, யாருக்குமே இல்லாத பிரச்சனை எனக்கு இருக்கு, யாருக்குமே இல்லாத பிரச்சனை, யாருக்குமே இல்லாத பலவீனம் எனக்கு இருக்கு, அதனால நான் என்ன செய்யலாம், தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழலாம், வசனத்துக்கு புறம்பாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் தாவீதுடைய நிலைமையை பாருங்க. தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் ரொம்ப கசப்பான சூழ்நிலையில் இருக்கிறான். அவன் ஜீவன் அவனுக்கு கசப்பாக இருக்கிறது. அவனுடைய பிராணனை தரையில் போட்டு சத்துரு இழுத்து தள்ளி கொண்டு போகிற சூழ்நிலை. இருளில் இருக்கிறவனை போல் இருக்கிறேன், குழியில் இறங்குகிறவனை போல் இருக்கிறேன். ஆனாலும் தேவனே, இந்த சூழ்நிலையில் நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும், நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த உபத்திரவமோ, பிரச்சனையோ, பலவீனமோ, பண கஷ்டமோ, மன கஷ்டமோ, கைவிடப்பட்ட சூழ்நிலையோ, எந்த சூழ்நிலையும் நாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்வதற்கு ஒரு காரணமாக, எக்ஸ்கியூஸாக இல்லவே இல்லை. நீ எந்த நிலையில் இருந்தாலும் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறான். இப்போ தாவீதுடைய வாழ்க்கை நம்ம ஒரு சங்கீதத்தில் பார்க்குறோம். ஆனால் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து வந்த சூழ்நிலைகளை சங்கீதம் முழுவதும் எழுதி வச்சிருக்கிறார். 23ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்கிறாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அப்படின்னு எழுதுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் சூழ்நிலையை தாவீது என்ன செஞ்சுருக்காரு, ஒரு நாள் சொல்லுங்கள், கடந்து வந்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, என் தலைமுறை மயிரை விட என் சத்துருக்கள் அதிகமாக இருக்கிறார்கள்னு எழுதுகிறார்.
அப்போனா சும்மா டைலாகா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தாவீது கடந்து வருகிறார். இப்போ 3ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆமென். தாவீது சொல்றாரு, ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்ய மாட்டாரியா? அந்த பயலுக்கு ஆண்டவர் கூட என்ன செய்ய மாட்டாரு? ஆண்டவர்ன்றானே, அந்த ஆண்டவர் கூட அவனுக்கு என்ன செய்ய மாட்டாரு? உதவி செய்கிறாருன்னு சொல்றதுக்கு கியூல நிற்கிறான். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்னா, அந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் தாவீது கடந்து வருகிறார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்து. ஏன் சொல்றாரு? சும்மாவா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தாவீது கடந்து வந்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம ஆட்கள் இருக்கிறான், அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பாடிட்டு இருப்பான். எப்படின்னா, அன்னைக்கு கிட்டத்தட்ட பல 100 கோடிகளுக்கு அதிபதியாகிய ஒரு தாயும் தகப்பனையும் உடைய ஒரு மகள் பாடுகிறார்கள். பல 100 கோடிக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு தகப்பன் தாயுடைய மகள் பாடுகிறார்கள். என்ன பாடுறாங்க தெரியுமா? தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டார்கள், நான் கஷ்டப்பட்டேன், நான் உபத்திரவப்பட்டேன், நான் சாப்பிடாமல் இருந்தேன். பக்கத்தில் இருந்து அவங்க அம்மா அப்பாவும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் யோசித்து பார்க்குறேன், ஏன்னா இவ்வளோ பணம் வச்சுருக்கிறாங்க, ஊரெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறாங்க, இங்கே கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கிறாங்க, அங்கே கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்காங்க, பூமியை தவிர சேட்டலைட்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. அப்படி இருந்துட்டு பிள்ளைக்கு சோறு போடுறதுக்கு வழி இல்லை அவங்களுக்கு. அப்படியெல்லாம் பாடுறான். எவனோ ஒருத்தன் பாடி வச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், தூக்கப்பட்டேன், தனிமையாக இருந்தேன், முகவரி இல்லாமல் இருந்தேன். இதுவும் பாடிட்டு இருக்கு. அப்படியே பாடுறது. அப்படி நீ இருந்தியா அப்படின்னா அதெல்லாம் கேட்காதீங்க, பாட்டுன்னா பாடிடணும். அதனால தான் நம்ம ஆட்கள் சொல்லி வச்சாங்க, கிறிஸ்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, ஆனால் பாடுவாங்க. என்ன செய்வாங்க? பாடுவாங்க. 2 விதமாக பாடுவாங்க. ஒன்று, நான் கஷ்டப்பட்டேன், தனியாக இருந்தேன், தகப்பனும் தாயும் கைவிட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, எனக்கு யாருண்டு அப்படின்னு பாடிட்டு இருப்பான். அதில் ஒரு பொய். இன்னொரு பக்கம், உமக்காகத்தான் வாழ்கிறேன். டே, பொய் சொல்லாதரா. இப்போ இப்படி எல்லாம் போய் பாட்டில் சொல்லுங்க, பாடுனீங்கன்னா அது கரெக்டாக இருந்தால் பாடுங்க, இல்லைன்னா வாய் மூடிடுங்க. ஃபாதர் பாடி வச்சார், பாலை நிலத்தில் கிடந்தேன், அப்புறம் தேடி கண்டுபிடித்தீர், அப்படிலாம் பாடினார். அவர் கிடந்தாரு, அவர் பாடினார். நீ தான் மெத்தை பிறந்ததுலேருந்து பான் வித் கோல்டன் ஸ்பூன் மாதிரி வீட்டில் மெத்தையிலே படுத்து கிடக்க, நீ எப்படி பாடுவேன்? இட் டசன்ட் மேக் சென்ஸ். நம்ம சும்மா பாட்டுக்கு பாடி விட்டுறது. சரி, கையை தட்டி மியூசிக் போட்டால் என்ன வேணாலும், அவன் என்ன எழுதியிருக்கான்னு தெரியாமல் பாடுறான். இதில் வேறு சில பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தப்பாக கூட பாடுறான். அவன் பாடுறதை கேட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா நமக்கு பகீர்னு இருக்குது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் அந்த ஒரு வார்த்தையை தப்பாக பாடுறான், அதெல்லாம் சொல்ல முடியல. இப்போ என்னென்னா, இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு சென்ஸ்லெஸ்ஸாக. பட் நான் என்ன மீன் பண்ணுறேன், எதுக்கு இதை சொல்கிறேன்னா, தாவீது தான் சங்கீதத்தில் எழுதி வச்ச ஒவ்வொரு சூழ்நிலையின் வழியாக கடந்து வந்தான். தகப்பனாலும் தாயினாலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையை கடந்து வந்தான். மரண இருளின் பள்ளத்தாக்கின் சூழ்நிலையை கடந்து வந்தான். தன் ஜீவனுக்காக ஓடுகிற சூழ்நிலை கடந்து வந்தான். இல்லாமையின் சூழ்நிலைகளை கடந்து வந்தான். எல்லாராலும் அவமதிக்கப்பட்ட சூழ்நிலை கடந்து வந்தான். இதெல்லாமே பைபிள் இருக்குது, நம்ம எதுவுமே சும்மா சொல்லலை. இது எல்லாவற்றையும் சாமுவேலின் புஸ்தகத்திலேருந்து நாலாகமத்தின் புஸ்தகம் வரைக்கும், ராஜாக்களின் புஸ்தகத்தில் எல்லா இடங்களிலும் கர்த்தர் நமக்கு ரொம்ப தெளிவாக இன்ச் பை இன்ச் கர்த்தர் நமக்கு தாவீதுடைய வாழ்க்கையை எழுதி வச்சிருக்கிறார். அப்படி அவன் கடந்து வந்த, நமக்கெல்லாம் தாவீதுனா ஆடு மேய்ச்சாரு, கர்த்தர் அவரை ராஜாவாக்கிட்டாரு, அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஒரு இந்த இப்போ தாவீது உட்காந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தார், திடீர்னு பார்த்தா ராஜா சிங்காசனத்தில் உட்காந்துட்டார், அவ்வளோதான் தெரியும் நமக்கு. ஆனால் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளவு முறை தன் ஜீவனுக்காக ஓடிக்கொண்டிருந்தான், எவ்வளவு முறை, எத்தனை முறை மனிதர்களால் கைவிடப்பட்டான், சொந்த குடும்பத்தாலேயே பல முறை அவமதிக்கப்பட்டான். இப்படி பல சூழ்நிலைகளை தாவீது கடந்து வருகிறான். அப்படியெல்லாம் கடந்து வரும்போது இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால், தாவீதுடைய வாழ்க்கையில் சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஆண்டவர் டீல் பண்ணார். அதை விட்டுட்டீங்க அப்படின்னா மற்றபடி கர்த்தர் சொல்கிறார். வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே உயிரோடு இருந்த நாளெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செவ்வையானதை செய்தார். எத்தனையோ பிரச்சனைகள் இருந்துச்சு, எத்தனையோ கடுமையான சூழ்நிலைகள், ஜீவன் போகிற சூழ்நிலைகள்,
எல்லாம் இருந்துச்சு தாவீதுடைய வாழ்க்கையில். நம்ம எல்லாம் நினச்சி பார்க்க முடியாத பல கொடூரமான சூழ்நிலைகள் எல்லாம் தாவீது கடந்து வந்தார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எஸ் ஹி ஹேட் சம் மிஸ்டேக்ஸ், அவன் வாழ்க்கையில் சில தவறுகள் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இப்போ நம்ம சொல்லலை, கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஏத்தியனாகிய ஊரியாவின் சங்கதி தவிர, அந்த ஒரு விஷயத்தை தவிர தாவீது நான் அவனுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் விலகாமல் கர்த்தருடைய பார்வைக்கு செவ்வையானதை செய்தான். நான் திரும்ப சொல்கிறேன், தாவீதுடைய வாழ்க்கையில் அவனுக்கு எவ்வளோ பிரச்சனைகளும் நெருக்கங்களும் உபத்திரவங்களும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளும் அவமானத்தின் சூழ்நிலைகளும் எல்லாம் இருந்தது. ஆனாலும் தாவீது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் ஒன்றையும் விட்டு விலகாமல், கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகாமல், கர்த்தருக்கு பிரியமாக அவருடைய பார்வைக்கு செவ்வையானதை செய்தான் என்று கர்த்தர் வேதத்தில் எழுதுகிறார். இப்போ நிறைய பேருக்கு தங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையை குறித்து தங்களுக்கே ஒரு பரிதாபம், அது சுய பரிதாபம்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியுமா, என்ன மாதிரி பிரச்சனை யாருக்குமே இல்லை, என்ன மாதிரி கஷ்டம் யாரும் இல்லை, என்ன மாதிரி யாரும் உபத்திரவப்படலை, என்ன மாதிரி யாரும் பாடுபடலை. இதுக்கு பேர் சுய பரிதாபம். இது பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் உலகத்திலேயே ஒரு கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக ரொம்ப பெரிய பிசாசு பயன்படுத்துகிற ஒரு டேஞ்சரஸ் வெப்பன், சுய பரிதாபம். பிசாசு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இந்த சுய பரிதாபம், செல்ஃப் பிட்டி. ஐயோ உனக்கு மட்டும் பிரச்சனை, ஐயோ உனக்கு மட்டும் வியாதி, ஐயோ உனக்கு மட்டும் கஷ்டம், இப்படியே சொல்லி சொல்லி இது என்ன ஆகும்னா, அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் காரணம் காட்டிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை மீறி நடப்பதற்கு, கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு துவக்கமாக அமைகிறது இந்த சுய பரிதாபம். இந்த சுய பரிதாபம் இன்னைக்கு கிறிஸ்தவங்க நிறைய பேருக்கு இருக்கு. ஒன்றை நான் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு, எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு, எல்லாருக்கும் வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு. அந்த உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற காரியம். அதை காரணம் காமிச்சிட்டு ஒரு ஒரு குடும்பத்தில் தகப்பன் சரியில்லை அப்படின்னா அவர் சம்பாதிச்சு வீட்டில் பிள்ளைங்களுக்கோ மனைவிக்கும் கொடுக்கறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்கள போய் விசாரிக்கிறோம். அந்த பிள்ளைங்க சபைக்கு வருகிற பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், வசனத்தை கேட்குறவங்க, சண்டே கிளாஸில் உட்காந்து வசனம் படிக்கிற பிள்ளைங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப உத்தமமாக ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது அவங்க வாழ்க்கையில் தேவனுக்கு வேதத்துக்கு விரோதமான காரியங்கள். அப்படி வரும்போது விசாரிக்கிறேன், தம்பி என்னப்பா இது, நீங்களாம் இப்படி இருந்தீங்க, எவ்வளோ நல்ல பிள்ளைங்க நீங்கள், ஏன் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா அவன் சொல்கிறான், ஒருத்தன் சொல்கிறான், எங்கள் அப்பா இப்படிலாம் எங்களை கஷ்டப்படுத்துகிறார் பாஸ்டர், எங்கள் அப்பா இப்படிலாம் எங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறார், அதனால தான் நாங்கள் இப்படி ஆயிட்டோம். எங்கள் அப்பா எங்களை இப்படிலாம் கஷ்டப்படுத்துறதுனால நாங்கள் என்ன ஆகிட்டோம், இப்படி ஆகிட்டோம். இப்போ இன்னொருத்தனை கூப்பிட்டு விசாரிச்சா, ஏன்டா எப்பா நீலாம் நல்லா தானே இருந்த ராஜா, என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறீங்களே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தானே அப்படின்னு விசாரிச்சா அவன் சொல்கிறான், எங்கள் அம்மா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க பாஸ்டர், எங்கள் அம்மா இப்படிலாம் தப்பு பண்ணுறாங்க, இப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்களால எங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள். அப்புறம் அந்த சகோதரிக்கிட்ட போய் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, என் கணவனார் இப்படி தான் இருக்கிறார், அவரோட வாழ முடியாது, அதனால் நான் இப்படி தப்பாக தான் இருப்பேன். அதுக்கடுத்து அவர் இப்படி ஒரு பக்கம், நான் என் பிள்ளைங்க இருக்குது பாருங்கள், அது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கஷ்டங்களின் மத்தியிலே என்னால் இப்படி தான் வாழ முடியுது அப்படின்னு. இப்போ ஒரு பக்கம் இவர், ஒரு கடைசியில் பார்த்தீங்கன்னா மொத்தமும் எல்லாரும், இப்போ அவர் ஒழுங்காக இல்லை, சரி பிள்ளைங்க, இவர் ஒழுங்கா இல்லை, அம்மா ஒழுங்கா இல்லை, சரி பிள்ளைங்க, சரி அவர் ஒழுங்கா இல்லை, மனைவி. ஸோ இப்படி ஒருத்தரை காண்பித்து ஒருத்தர் மேலே பழியை போட்டு ஒருத்தர் மேலே சாக்க போட்டு கடைசியில் மொத்த குடும்பமும் உருப்படலை. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனை வேதனைப்படுத்துகிற காரியங்கள். நான் தான் அன்றைக்கி ஒரு நாள் செய்தியில் நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரியல. அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தவறு செய்யும்போது தண்டனைக்கு பயப்படுகிறோம், சிக்ஷைக்கு பயப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது நாம் தண்டனைகளுக்கு பயப்படுகிறோம், சிக்ஷைக்கு பயப்படுகிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் நான் தவறு செய்யும்போது, இன்னொரு பக்கம் நான் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது தேவன் என்னை குறித்து வேதனைப்படுகிறார் என்பதை நான் மறந்து போகிறேன். அதை போன ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். என்ன, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு
அவருடைய அன்பை ருசித்து எல்லாம் கடைசியில் மீண்டும் அதே பாவத்தில் விழுகிறவன் தேவனை மீண்டும் இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைகிறான்னு வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை சொல்லுங்கள், வேதனைப்படுத்துகிறோம். இப்போ யாரோ உன் வாழ்க்கையில் இருக்கிற உபத்து நிமித்தம் நீ தேவனை வேதனைப்படுத்தலாமா? வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தின் நிமித்தம் நீ தேவனை வேதனைப்படுத்தலாமா? யாரோ ஒரு ஆள் உன் வாழ்க்கையில் சரியில்லைன்றது நிமித்தம் நீ தேவனை வேதனைப்படுத்தலாமா? இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், அவன் வாழ்க்கையில் யாருமே அவனுக்கு சரியில்லை. அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை எப்படி நேசித்தாங்கன்னு யோசித்து பாருங்க. அவங்க வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலியோடு ஒரு விருந்து நடக்குது. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு. அவனுடைய 3 சகோதரர்கள் சவுலுடைய ஆர்மியில் வேலை செய்கிறாங்க. ஆர்மியில் வேலை செய்கிறவன் வீட்டில் நடக்கிற விருந்துக்கு வந்துட்டான். ஆடு மேய்க்க போனவனை கூப்பிடல. எது கஷ்டம்? ஆர்மிலேருந்து வர்றது கஷ்டமா, ஆடு மேய்க்க போயிட்டு வர்றது கஷ்டமா? அவனெல்லாம் கூப்பிட்ருக்காங்க. ஓ, சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார் வாங்க. ஆனால் இவனை ஒருத்தன் கூட கூப்பிடல, அப்பாவும் கூப்பிடல. சில நேரம் சகோதரர்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருப்பான், நீ பெருசா நான் பெருசான்னு. அப்பா அப்படி இருக்க மாட்டாங்க. எப்பவுமே அப்பா அம்மா அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாரையும் நேசிப்பாங்க. ஆனால் இவன் வீட்டில் அவங்க அப்பாவும் சரியில்லை மீன்ஸ் அவர் இவனை நேசித்த மாதிரி தெரியல, கூப்பிட்ட மாதிரி முக்கியத்துவம் படுத்தின மாதிரி தெரியல. அவனுடைய சகோதரர்களும், இப்போ யோசேப்புடைய சகோதரர்கள் ஒருத்தன் கொல்றான்னா ஒருத்தன் காப்பாற்றலாம்னு நினச்சான். ஆனால் இவன் மொத்தமாக அவனை விட்டுருங்கடா, தள்ளிருங்கடான்ட்டான். அவன் வரலன்னா இப்போ என்ன அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து, ஏப்பா உனக்கு வேறு பிள்ளைங்க யாராவது இருக்காங்களா, இல்லை இவ்வளோ தானா அப்படின்னு கேட்ட பிறகு தான் அவனுக்கு தாவீதுன்னு ஒருத்தன் இருக்கிறான்றதே ஞாபகத்துக்கு வருது. அப்போ அந்த அளவுக்கு தாவீதை அவங்க அப்பா நேசிச்சிருக்கிறார். இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் அப்பா சரியாக இருந்தாங்களா, சகோதரர்கள் சரியாக இருந்தாங்களா, அம்மா இருந்தாங்களான்னே தெரியல. அவன் பொதுவாக எழுதி வச்சிட்டான், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும். சரி, இப்போ இவங்களெல்லாம் எந்த கேட்டகரியில் சேர்க்கறதுனே தெரியல. அல்லையிலேயே சொல்லுங்களேன். சரி, ஓகே. மனைவி இப்போ உயிரை பணயம் வச்சு கோலியாத்தை அடித்து கோலியாத் இவனை வீழ்த்துகிறவனுக்கு ராஜா என்ன தருவார்? இவனை வீழ்த்துகிறவனுக்கு ராஜா என்ன? தன்னுடைய பொண்ணை திருமணம் செய்து கொடுப்பார். அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு பார்த்தா வசனம் சொல்லுது, அவள் தாவீதை அவமதித்தாள். அவள் தாவீதை அவமதித்தாள். மனைவி அவமதிக்கிறா. சரி, ஓகே. அப்பாவும் குடும்பமும் சகோதரர்களும் இப்படி. சரி, கோலியாத்தை கொன்று ராஜாவுடைய மகளை திருமணம் செஞ்சோமே, அந்தம்மா என்னாச்சு? அவள் அவமதிக்கிறா. அப்படியே போவோம். அடுத்து பிள்ளைங்க, தாவீதுடைய பிள்ளைகள் யார் சரியாக இருந்தாங்க? யார் தாவீதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க? பிள்ளைங்களும் சரி கிடையாது. ஒரு பக்கம் அப்சலோமு, அவன் பண்ணனால தான் தாவீதுக்கு அவ்வளோ பிரச்சனை. அதில் இன்னொருத்தர் இருந்தான், அவன் வந்து தன் சொந்த சகோதரியை திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அசிங்கப்படுத்தி தாவீதை. அவ்வளோ நல்ல பிள்ளைங்க. யாருக்காவது பிள்ளைங்க சரியில்லைன்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நினச்சிக்கோங்க. என் பிள்ளைங்க சரியில்லைன்னா தாவீதுடைய பிள்ளைங்க இப்படி தான் இருந்தாங்க. இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் யார் தான் ஏன் சரியாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிலும் சரியில்லை, பிள்ளையும் சரியில்லை, மனைவியும் சரியில்லை, கூட பிறந்ததும் சரியில்லை, தகப்பனும் தாயும் கைவிட்டாங்கன்னு எழுதுகிறான். அவ்வளவு நல்ல குடும்பம், அவ்வளவு அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கை தாவீதுக்கு இருந்துச்சு. ஆனால் தாவீது தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஆண்டவர் தாவீதை குறித்து எத்தனை இடத்துல என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு பிரியமானவர்னு சொல்கிறாரு. என் இருதயத்துக்கு பிரியமானவங்க தாவீது, என் இருதயத்துக்கு ஏற்றவங்க தாவீது. ஏன்னா அவனுக்கு வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவன் அம்மா அப்பா அப்படி ஒன்றும் பெருசாக அவன் மேலே அன்பு வச்சு அவனை பார்க்கல. அவன் கூட பிறந்த சகோதரர்கள் பெருசாக அவனை நேசிக்கலை. அவன் கல்யாணம் பண்ண மனைவி அவனை அவமதிக்கிறான். அவன் பெத்தெடுத்த பிள்ளைங்கள்லாம் அவனுக்கு தலைவலியாக இருக்கிறாங்க. ஆனாலும் எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலும் எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் தாவீது தேவனுக்கு முன்பாக தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அப்படி வாழும்படி தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அதனால தான் வேதத்தில் தாவீது அந்த ஜெபத்தை ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை அழகாக நமக்கு எழுதி வச்சு உங்கள் கண்ணுக்கு என் கண்ணுக்கும் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு. தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உம்முடைய நல்ல ஆவி செவ்வையான பாதைகளில் என்னை நடத்துவாராக. இன்னும் நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் தியானிச்சிங்கன்னா இன்னும் நிறைய பிரச்சனைகள் உண்டு. இப்போது தாவீது தன்னுடைய உயிரை பணயம் வைத்து கோலியாத்தை வீழ்த்துகிறான். அங்கே தேசத்தினுடைய படை முழுவதும் அங்கே இருக்கிறது. சவுல் ராஜா அங்கே இருக்கிறாரு. எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்க இந்த தாவீது போய் அந்த கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கர்த்தர் தாவீதின் மூலமாக கொடுக்கிறார். ஆமேன்.
ஆனால் தாவீதுக்கு என்ன கிடைச்சது? ஒரு பக்கம் தன் மகளை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, சரி ஓகே சோத்திரம். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த சவுல் தாவீதை கொலை செய்ய முயற்சிக்க ஆரம்பிக்கிறான். எப்பொழுது ஜனங்கள் சவுல் கொண்டது 1000 தாவீது கொண்டது 10000 என்று பாடி வகை வகையாக முறையாக இஸ்ரவேலினுடைய அந்த பிள்ளைகள் பாடின பொழுது உடனடியாக வசனம் சொல்லுது, அது முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை, இவனை எப்படியாகிலும் கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடுகிறான். ஈட்டியை தூக்கி எறிகிறான். அவனுடைய அரண்மனையிலேயே கூப்பிட்டு கூட வச்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஈட்டியை தூக்கி என்ன செய்கிறான்? எறிகிறான் தாவீது மீது. அதோட விடலை. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் இந்த தாவீதை கொலை இவன் மொத்த ஆட்சி செய்கிற வேலையவே விட்டுட்டு அரண்மனையில் உட்காந்து இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்கிற வேலையை விட்டுட்டு முழு மூச்சா தாவீதை கொலை செய்கிறதுக்கு ஒரு படையை திரட்டிக்கிட்டு ஐயா சுற்றிக்கிட்டு இருக்கிறார். காடு மலை கெபிகள் எல்லாம் சுற்றிட்டு இருக்கிறான். எப்படியாவது இந்த தாவீதை பிடிச்சு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? கொலை செய்ய வேண்டும். தாவீது கேட்குறாரு, இவ்வளோ பெரிய ராஜாயா நீங்கள் என்ன சாதாரண ஆளா? யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜா, ஒரு நாட்டுடைய தேசத்துடைய ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா, இப்படிப்பட்ட திரளான ஜனங்களுக்கு இவ்வளவு பறந்து விரிந்திருக்கிற தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிற சவுல் அவர்களே, இந்த நாயை, இந்த தெல்லு பூச்சை கொல்லுவதற்கு நீர் அலையலாமா? நான் யார்? நான் ஒரு சாதாரண, இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் ட்ராவல் பண்ணோம்னா சில பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? வண்டெல்லாம் அப்படி வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பயமாக இருக்கும். அதை பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பயம், அதை தூக்கி போட்டு செருப்பு வச்சு ஒரு மிதி மிச்சிங்கன்னா கதை முடிஞ்சிச்சு, ஒன்றும் இல்லாமல் போய்டும், செத்து போய்டும். தாவீது சொல்கிறேன், அது மாதிரி ஒரு பூச்சி நான், அது மாதிரி ஒரு பூச்சி, ஒரு நாய் மாதிரி இருக்கிற நான், என்னையை கொல்றதுக்கு நீங்கள் ராஜாவாகிய நீர் என்னை கொல்லுவதற்கு ஒரு படையை தூக்கிட்டு சுற்றுறீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கா? உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறான். அந்த அளவுக்கு இந்த சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு அலைகிறான். இவன் செஞ்சது என்னது? இவன் செஞ்ச வேலை என்னது? இந்த தேசத்தை காக்க வேண்டிய வேலை ராஜாவுடைய வேலை. அன்னைக்கு அந்த யுத்த காலத்தில் கோலியாத் நின்று சொல்லும்போது, உங்களில் யாராவது வந்து என்னோடு சண்டை போடுங்கடா, நீங்கள் என்னை ஜெயிச்சிட்டிங்கன்னா இந்த சமஸ்த இந்த பெலிஸ்தியர்கள் உங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க, பெலிஸ்திய தேசம் உங்களுக்கு அடிமையாக இருக்கும், நீங்கள் ஜெயிச்சதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது யார் நியாயமாக இந்த யுத்தத்துக்கு போயிருக்கணும் சொல்லுங்க? சவுல் இறங்கி உள்ளே போயிருக்கணும். ஏன்னா அவர் தான் பயங்கரமான ஹைட்டான ஆள். சவுல் எப்படி? வசனம் சொல்லுது, இஸ்ரவேலர் எல்லாரும் நின்னாங்கன்னா சவுல் மட்டும் எல்லாருடைய தோளுக்கு மேலே உயர்ந்து நிற்பானா. அவ்வளோ ஒரு உயரமான ஒரு ஆள், நல்ல திடகாத்திரமான ஒரு ஆள் சவுல். அவர் போயிருக்கணும் சண்டைக்கு. அவர் போய் சண்டை போட்டு கோலியாத்தை ஜெயிச்சிருக்கணும். கூட இருக்கவங்களாம் கைதட்டி ராஜா வாழ்கன்னு சொல்லியிருக்கணும். அதுக்கு வழி இல்லை. நம்ம பாஷையில் சொல்லணுமா, அதுக்கு துப்பு இல்லை. ஆனால் இங்கே ஒருத்தன் போய் உயிரை பணையை வச்சு ஜெயிப்பானா? இங்கே போய் ஒருத்தன் போய் அவனை உயிரை பணையை வச்சு உள்ளே போய் நின்று ஜெயிச்சு வந்தா அவனை கொல்றதுக்கு இவர் முயற்சி செய்கிறான். எவ்வளோ ஐக்கியத்தானம் பாருங்க. ஆனால் அவன் மேலே தாவீது சொல்கிறான், கர்த்தர் அபிஷேகம் என்ன ராஜாவின் மேல் நான் கை போட மாட்டேன். அவன் என்னை கொல்ல ட்ரை பண்ணுவான், அவன் என்னை ஈட்டியை தூக்கி போட்டால் நான் விலகி போவேன், அவ்வளோதானே ஒழிய அவனுக்கு விரோதமாக அவனுக்கு விரோதமாக பேசுனது கூட இல்லை. சவுலுக்கு விரோதமாக சவுல் ஒரு பாவி, சவுல் மோசமான ஆள் அப்படின்னு கூட தாவீது பேசுனதே இல்லை. அவன் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ராஜாவின் மேல் என் கை போட மாட்டேன். ஒரு நாள் தாவீதை விரட்டி கொண்டு சவுல் காட்டுக்குள்ளே வராரு. தாவீது பயந்து ஓடிட்டு இருக்கிறார். அப்போது ஒரு நேரத்தில் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டான். சவுல் தூங்குறாரு. சவுல் பக்கத்தில் சவுலுடைய பாடி கார்ட்ஸ், ஆயுததாரிகள் தூங்குறாங்க. அவன் கூட வந்த அந்த படையினுடைய தலைவர்கள் எல்லாம் தூங்குறாங்க. எல்லாரும் தூங்குறாங்க. அயர்ந்த நித்திரையாக இருந்தாங்களாம். தாவீது முழிச்சு நிற்கிறார். கூட வந்த 4 பேர் சொல்கிறான், தாவீதே தோ பாரு, சவுல் தூங்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு உம்முடைய சத்துருவாகிய சவுலை கர்த்தர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு இந்த சவுலை நீர் கொன்று போட்டால் நாளைக்கு நீர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருப்பீர். ஆகவே இதுதான் நல்ல வாய்ப்பு. கர்த்தரே சவுலை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. நீர் ஒரே போட்டு இந்த சவுலை காலி பண்ணிட்டீர்னா
நாளைக்கு நீர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருப்பீர். கூட இருக்கிற ஆலோசனை சொல்கிறான். நான் அதனால தான் சொல்லுவேன், எப்போவுமே கூட நம்ம யார் கூட இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம சில முடிவுகள் எடுக்க தடுமாறும் போது இந்த கூட இருக்கிறவங்க நம்மளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அவ்வளோதான், அவன் என்ன நினைக்கிறானோ அதை தான் நம்ம செய்வோம். அவங்க கர்த்தருக்கு பயந்த ஆளாக இருந்தால் நம்ம தப்பிச்சோம். அவங்க நம்மளை போல, இப்போ தாவீதை போல தாவீதோடு கூட இருக்கிறவங்களும் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதர்களாக, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணமுள்ள மனிதராக இருந்தால் இப்படி சொல்லியிருப்பானா? இவன் நம்ம எவ்வளோ நாள்ரா ஓடுறது, கதையை முடிங்கடா போவோம்டா அப்படின்ட்டு இவன் இருக்கிறான். அந்த மாதிரி ஆட்களை கூட வச்சுக்கூடாது. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இன்றைக்கு கர்த்தர் உம்முடைய சத்துருவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார், கமான் சவுலை கொல்லுங்க, நாளைக்கு நீங்கள் ராஜா வாரீங்க அப்படின்றான் எல்லாரும். தாவீது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் சொல்கிறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ராஜாவின் மேல் நான் என்ன செய்ய மாட்டேன், கை போட மாட்டேன். தூரத்துலேருந்து கத்துறான், சவுல் ராஜாவே, என் ஆண்டவரே. பாருங்க, உங்களை தூங்க விட்டுட்டு நீங்கள் தூங்கும்போது எல்லாரும் தூங்கிட்டாங்க ராஜாவே. இன்னைக்கு ஒருத்தன் உங்கள் பாளையத்துக்குள்ளே வந்து உங்களை கொல்லணும்னு நினச்சிருந்தா உங்களை கொன்றுக்கலாம். இன்றைக்கி உங்கள் பாளையத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிற இடத்துல ஒருத்தன் உள்ளே வந்து உங்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் கொண்டு இருக்கலாம். உங்கள் கூட இருக்கிறவங்களாம் தூங்குறா, டே எல்லாம் எழுந்துருங்கடா, ராஜாவை பாதுகாக்கிற வேலையை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு இவன் இங்கேருந்து அங்கே திட்டுறான். நான் சொல்கிறேன், இதுதான் தாவீதை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக பிரியமானவனாக காணப்பட்டான். தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருந்துச்சு. தாழ்மை இருந்துச்சு, நிறைய உதாரமாக கர்த்தருக்காக கொடுக்குற குணம் இருந்துச்சு, நிறைய விஷயம் இருந்துச்சு தாவீதுகிட்ட. பட் இந்த குணம், இந்த சூழ்நிலையில் தன்னை ஒருத்தன் கொலை செய்ய வரும்போது அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனுக்கு விரோதமாக நான் பேச மாட்டேன், அவனுக்கு விரோதமாக நான் நிற்க மாட்டேன், அவனுக்கு விரோதமாக நான் ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன்னு தாவீது தேவன் நிமித்தம் உத்தமமாக நின்னான் பாருங்க. தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று நினைச்சான் பாருங்க. அந்த இடத்துல தான் ஒருபடி எல்லாரை விட தாவீது மேலே போகிறான். கர்த்தர் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீது இருக்கிறான். அப்புறம் இன்னொரு முறை கூட கர்த்தர் அவனை சவுலை தாவீதுடைய கையில் ஒப்பு கொடுக்குறாரு. அப்பவும் நம்பாள் அங்கே போயிட்டு அவனுடைய சால்வையில் ஒரு ஓரத்தை கட் பண்ணிட்டு வந்து, இன்றைக்கு நான் உம்முடைய பாளையத்துக்கு வந்தேன், நான் நினைத்திருந்தால் உம்மை கொன்று போட்டிருந்திருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் அபிஷேகம் என்ன உங்கள் மேலே நான் கை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு தூரமாக இருந்து தாவீது கத்துறான். அப்போ சவுல் சொல்கிறான், மகனே தாவீதே, நீ நல்லவன், நீ என்னை பார்க்கிலும் உத்தமன், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய் அப்படிலாம் இவர் சொல்லி கிட்ட வாடான்னு கூப்பிட்றாரு. அவன் எது வந்தாலும் நீ அங்கேயே வந்து சொல்லு, உசுறு முக்கியம். இவன் போய் கொல்லலை, அந்த சால்வையை வெட்டிட்டு வந்துடுறான், ஒரு ஓரத்தை வெட்டிட்டு வந்து சொல்கிறான், நான் பாருங்கள் உங்களை கொல்லலை பார்த்தீங்களா, இன்றைக்கி நான் நினச்சிருந்தா உங்களை கொண்டிருக்கலாம் இல்லையா, உங்களுடைய ஜீவன் என் பார்வைக்கு அருமையாக காணப்பட்டதே, அதே மாதிரி என்னுடைய ஜீவனும் உங்களுக்கு அருமையாக, அவ்வளோதான் அவன் சொல்கிற பெரிய விஷயமே. உங்கள் ஜீவன் என் பார்வைக்கு அருமையாக காணப்பட்டது போல என் ஜீவனும் உங்களுடைய பார்வைக்கு அருமையாக காணப்படட்டும் அப்படின்றான். இப்போ சவுல் இப்படி இருக்கிறானே, நம்மளால இருந்தால் இப்படி இருந்திருப்பான். யோ என்ன அவனுக்கு, நீ செய்ய வேண்டிய, நீ போய் அவங்ககிட்ட சண்டை போட்டிருக்கணும், உன் வேலையோ நான் போய் உயிரை பணைய வச்சு, ஒரு சின்ன பையன் கிடச்சா நீ மாட்டி விட்டுட்டு வேடி பார்ப்பேன், நான் உள்ளே இறங்கி உனக்காக சண்டை போடுறேன், சண்டை போட்டு தேசத்தை காப்பாற்றிருக்கிறேன், எனக்கு என்ன கொடுத்த, ஒரு பொண்ணை கொடுத்த, அது ஒன்று இப்போ அது ஒரு அடங்காத ஒன்று, இப்போ வந்து என்னை கொல்ல தெரியா நீ அப்படின்னு அவன் கொல்ல வராட்டா கூட நம்மால் ஒரே அடிச்சிருப்பான். ஆனால் தாவீது கர்த்தர் அபிஷேகம் பண்ண ராஜா, நான் அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன், அவன் என்ன வேணாலும் செய்ய, அவன் என்னை கொல்ல வரட்டும், ஆனால் நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டான். ஒருத்தன் கொலை செய்ய வரும்போது கூட நான் கர்த்தருக்கு முன்பாக பிரியமாக வாழ வேண்டும்னு தாவீது நினைச்சான். பார்த்தீங்களா, தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான பாதைகளில் நடத்துவீராக. நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை காரணம் காட்டி, கஷ்டங்களை காரணம் காட்டி, நம்முடைய சூழ்நிலைகளை காரணம் காட்டி தேவனுக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு விழித்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், உனக்கு விரோதமான சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், ஒருவேளை உன்னை கொலை செய்வதற்கு ஒரு படையே திரண்டு உன் பின்னாடி வந்தாலும், நீ தேவனுக்கு பிரியமாக வாழும்படி அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு வைராக்கியம் இருக்கணும். இன்றைக்கி அப்படி ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். மற்ற சூழ்நிலைக்கு மேலே இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறான். சூழ்நிலை மேலே காரணத்தை போட்டுட்டு இஷ்டத்துக்கு வாழ்கிற வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை. சில விஷயங்களெல்லாம் வாய் திறந்து பேச முடியல, அப்படியே டீசெண்டாக பட்டும் படாமல் தான் பேச வேண்டியிருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்.
பவுல் எழுதுவார் இல்லையா, புறஜாதிகளிடத்திலும் காணப்படாத பாவமான மாம்சமான காரியங்கள் உங்களுக்குள் காணப்படுகிறதுன்னு சொல்லி சபையை குறித்து பவுல் சொல்கிறது போல, இன்றைக்கு சபைக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. கேட்டால் என் சூழ்நிலை, என் நிலைமை, என் பலவீனம், இது அது காரண காரியங்கள். வி டோன்ட் நீட் யுவர் ரீசன்ஸ். கர்த்தருக்கு உங்களுடைய காரணங்களும் காரியங்களும் தேவையில்லை. கர்த்தர் நீ அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். முதல்ல அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கணும். என் வாழ்க்கையில் கர்த்தாவே நான் உமக்கு பிரியமாக வாழ வேண்டும் ஆண்டவரேன்ற ஒரு வாஞ்சை இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதுடைய வாழ்க்கையில் தவறே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஹி ஹேட் சம் மிஸ்டேக்ஸ், பட் ஈவன் தென் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துச்சு. என்னென்னா, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருந்ததுனால தான் அவன் தன் கஷ்டத்துக்காக ஜெபிக்கும் போது கூடவே சேர்த்து ஜெபிக்கிறான், நான் உமக்கு பிரியமாக வாழ எனக்கு உதவி செய்யும்னு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆமென். அவன் தன் கஷ்டத்திலேருந்து விடுபட வேண்டும் என்று ஜெபிக்கும் போது, விண்ணப்பிக்கும் போது கூடவே ஜெபிக்கிறான், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். இதில் ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு இருக்குது. ஒன்று, அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை, நான் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை. ஆமென். இன்னொன்று, தேவன் உதவி செஞ்சாதான் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். It's only with the help of God you can live a life pleasing God. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தேவ உதவி இல்லாமல் சுயத்தில் நாம் வாழ முடியாது. பல நேரங்களில் சில ஆட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில தவறான பழக்கங்கள் அப்படிலாம் இருக்கும். அப்போ அவங்களாம் என்ன செய்வாங்களாம், இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன், இனிமேல் இதை நான் செய்ய மாட்டேன். நான் ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்மோக்கர். அவர் பாதி நேரம் சீட்டில் உட்காந்துருப்பார், பாதி நேரம் ஸ்மோக்கிங் ஏரியாவில் தான் இருப்பார். ஆனால் என்னென்னா வேலையை நல்லா செய்வார், அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அதனால் யாரும் அவரை எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பாக்கெட்டை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு தான் ஆஃபீஸ்க்கே வருவார். அப்படி ஒரு ஆள் இருந்தார். அப்போ அவர் திடீர்னு ஒரு நாள் அவங்க அவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆள் சொல்லிட்டாங்களாம், இனிமேட்டு நீங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. உடனே இவர் ஒரு வாரம் 7-8 நாள் தாக்கு பிடிச்சி, நான் இன்றைக்கி ஸ்மோக் பண்ணல அப்படின்னு வந்து எல்லார்ட்டையும் சொல்லுவார். யூ நோ வாட், ஐ குவிட் ஸ்மோக்கிங் அப்படின்னு எல்லார்ட்டையும் வந்து பேசிகிட்டு இருப்பார். நான் பார்ப்பேன், ரசிக்கப்பட்ட ஆள் இல்லை. சரி, ஓகே, சோத்தனம், எப்படியோ மனுஷன் நல்லா இருந்தால் சரி. எனக்கு வேறு அது அலர்ஜி, அதை வேற வந்து பிடிச்சிட்டு என் பக்கத்தில் வந்து உட்காந்துப்பார். அவர் பக்கத்தில் வந்தாலே நான் ஸ்மோக் பண்ண மாதிரி ஆகிடும். அதெல்லாம் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு அனுபவம். அப்போது இதெல்லாம் இருக்கும்போது 7 நாள் முடிஞ்சு, 8 நாள் முடிஞ்சு, மறுநாள் வந்தார். 8 நாள் விட்டதுக்கு சேர்த்து ஒரே நாளில் அடி கமுத்தி எடுத்தார். இது வந்து சுயமுயற்சி. இது வந்து எப்படி சுயமுயற்சி? கர்த்தர் உதவி செய்தால். இதுக்கு அப்படியே மாறான கதைகள்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட 50-55 வயசு வரைக்கும் ஃபுல் ஸ்மோக்கிங். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டார், ஒரு ஜெபம் பண்ணார். ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டார், ஒரு ஜெபம் பண்ணார். கர்த்தர் கம்ப்ளீட்டாக அவருடைய வாழ்க்கையில் அதை எடுத்து போட்டார். அவருக்கு அந்த ஃபீலே இல்லை. அதுக்கப்புறம் அதை நினச்சாலே அவருக்கு அலர்ஜி ஆகுது. கர்த்தர் அப்படியும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் என்னென்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய உதவியோடு தான் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம்னு வசனம் சொல்லுது. உங்களுடைய சுய முயற்சி, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஆண்டவரே, அதனால தான் தாவீது ஜெபிக்கிறான். தாவீது தேவனுக்கு பிரியமாக வாழ கடுமையாக முயற்சித்தான்னு வசனம் சொல்லலை இல்லையா? தாவீது தேவனுக்கு பிரியமாக வாழ ரொம்ப பிரயாசப்பட்டான்னு வசனம் சொல்லலை. ஹார்ட் ஒர்க் பண்ணான் ரொம்ப. தாவீது தேவனுக்கு பிரியமாய் வாழ ஜெபித்தான். தேவனே உமக்கு பிரியமாக அதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆமென். அப்போது ஆண்டவராகிய கர்த்தரே நமக்கு துணை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனே நம்மை தமக்கு பிரியமாக வாழ உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். பல நேரங்களில் நாம் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு தேவன் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நான் என் லைஃப்பில் நிறைய நேரம் பார்த்துருக்கிறேன். சில நேரங்களில் வந்து நான் வந்து எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து கோவப்படக்கூடாது, கத்தக்கூடாது. நான் ரொம்ப கோவப்பட மாட்டேன், லைட்டாக கோவப்படுவேன். அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி தான் ஒரு நாள் நான் வந்து ஒரு நபர் மேலே கோவப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருக்கேன். ஏன்னா ப்ரேயர் இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா, கோவப்பட்டேன்னா நாளைக்கு ஜெபிக்கிறது கஷ்டம்.
அதுதான் பிரச்சனை எனக்கு, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எந்த இழப்பையெல்லாம் பெருசாக ஐயோ கோவப்பட்டோமே இதனால் நமக்கு இவ்வளோ இழப்பாயிருச்சே அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் கோவப்பட்டேன்னா எனக்கு ஜெபம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் வந்து கோவப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். அப்படி தான் ஒரு நாள் நினச்சிட்டே இருந்தேன். ஒரு ஆள் ரொம்ப வாலாட்டி விட்டான். அதாவது நமக்கு ஒரு எலாஸ்டிக் மீட்டர் இருக்குது, ரப்பர் பேண்ட்டை ஓரளவு தான் இழுக்க முடியும், அதுக்கு மேலே இழுத்தா அந்துரும். சரி நானும் அந்து போகக்கூடாது அப்படின்னு இழுக்க சோத்திரமாண்டவன் அப்படின்னு இருக்கிறான். அவன் 2 கிலோமீட்டர் இழுக்கிறான். நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு கதை முடிஞ்சுது. நான் கத்துறனோ என்ன பண்ணணும், இன்றைக்கி அவ்வளோதான், இன்றைக்கி கோபத்தை நான் அடக்கிறது இல்லை, இன்றைக்கி என்ன ஆனாலும் சரியா இல்லைன்னு சரின்னு நினச்சிட்டு நான் எந்திரிச்சு அவ்வளோதான். அப்போ பார்த்து ஒரு ஆள் உள்ளே வராங்க. இப்போ நான் என்ன செய்யணும், அவங்கள சோத்திரம் பிரைஸ் தி லார்ட் வாங்க சாப்பிட்டீங்களா, அவனு இல்லை வந்தவங்கள நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பிரச்சனை அப்படின்னு அப்படி மைண்டு அங்கே மாறுது பார்த்தீங்களா. கர்த்தர் அவங்கள அனுப்பிச்சி வச்சார் பார்த்தீங்களா. அந்த நிமிஷம் நான் பாவம் செய்யாதபடி தேவன் என்னை காத்தா. நான் சொல்கிறேன், அதான் நான் தேவனுக்கு பிரியமாக வாழ தேவனே எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பல நேரங்களில் நம்ம பாவம் ஆக்சுவலாக செஞ்சாச்சு. அவன் கதையை நான் முடிச்சு அவனை கொன்னுட்டேன், நான் அவன் செத்துட்டான். ஆனால் அது என் மைண்டில். ஆனால் அந்த தவறு பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் ஒரு ஆள் அனுப்பிச்சி விட்டார். இப்போ நான் என்ன செய்ய முடியாதுன்னா, நான் வந்து ஏன்னா அவங்க புதுசாக வராங்க, இப்போ அவங்கள வரவேற்கணும், ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு டீ கொடுத்து என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கணும். அவங்க வந்திருக்கிறாங்க, இப்போ நான் என்ன செய்ய முடியும். அப்படியே தப்பிச்சான் ஒருத்தன். இந்த எலியை அடிக்க வரும்போது ட்ரை பண்ணும்போது எலி எங்கேயாவது சந்து புந்தில் ஓடி போயிடும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஓடிட்டான் ஒருத்தன். அது மாதிரி நம்ம பல நேரங்களில் தவறு செய்யாதபடிக்கு நம்மை காக்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். நம்ம என்ன சொல்லுவீங்களா. தாவீதுடைய வாழ்க்கையில் கூட ஒரு முறை தாவீது ஒரு தவறு செய்ய, ஒரு பாவம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். சவுலுக்கு பயந்து தேசத்தை விட்டே வெளியில் போயிடுவார். போயிட்டு வனாந்தரங்களில் சுற்றி திரியும் போது அங்கே நாபால் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் திரளான ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பான். அப்போது தாவீது அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுடைய ஆடுகளையெல்லாம் அவங்களுடைய மந்தைகளையெல்லாம் தாவீது வந்து பாதுகாத்து இருப்பான். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பான். தாவீதும் அவனோடு கூட இருக்கிற யுத்த மனுஷர்களும் அந்த இடத்துல பாதுகாப்பாக இருப்பார்கள். அதனால் அந்த உரிமையில் தாவீது என்ன செய்வார், ஒரு நாள் அவங்களுக்கு உணவு இல்லாமல் இருக்கும். அவருக்கும் அவனோடு இருக்கிற தாவீதுக்கும் அவனோடு இருக்கிற அந்த யுத்த வீரர்களுக்கும் உணவில்லாத ஒரு சூழ்நிலை வரும். அப்போ என்ன செய்வான், அந்த அவனுடைய மந்தைகளெல்லாம் நம்ம பாதுகாக்கிறோமே, அவங்ககிட்ட போய் என்ன செய்யுங்க, சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தாவீது ஆட்களை அவங்ககிட்ட அனுப்பிச்சி வைப்பாங்க. இந்த நாபால் அப்படின்ற மனுஷன்கிட்ட. அந்த மனுஷன் எந்த நேரத்தில் யார்கிட்ட எதை பேசுன்னு தெரியாமல் அவன் பாட்டுக்கு எகிருவான். தாவீது யார், நீங்களாம் யார், எப்போ எங்களை பாதுகாத்தீங்க அப்படின்ன உடனே அவன் அப்படியே வந்து தாவீதுகிட்ட சொல்லுவான், ஐயா இந்த மாதிரி அவன் சொல்கிறான். தாவீதுக்கு அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு கோபம் வரும் பாருங்க. அதாவது கோபமாக இருக்கிறவங்ககிட்ட பக்கத்தில் போகக்கூடாது, அதுவும் பசியோடு ஒருத்தன் கோபமாக இருந்தான்னா பக்கத்துலேயே போயிடக்கூடாது. என்கிட்ட இந்த மாதிரி எங்கள் அம்மா தான் அடிக்கடி மாட்டுவாங்க. என் ஸ்கூலில் விட்டு லஞ்சு விட்ட உடனே சைக்கிள் எடுத்துகிட்டு வெயிலில் அழுத்திட்டு வருவோம். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்தால் அப்போ தான் எங்கள் அம்மா வந்து இருறாப்பா அடுப்பில் வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அவ்வளோதான், அடுப்பு கொதிக்கிறதுக்குள்ளே நான் கொதித்து அப்புறம் எல்லாம் முடிஞ்சு வந்தோடனே நல்லா சாப்பிட்டுட்டு அமைதியாக வந்தேன், எல்லாம் முடிஞ்சதா பா அப்படின்வாங்க. அவ்வளோதான். இந்த பசியோடு இருக்கிற கோபம் ரொம்ப ஆபத்தானது. இப்போ தாவீது ஒரு பக்கம் செம்ம பசி, ஒரு பக்கம் என்னடா அவன் என்னை பற்றி என்ன சொல்லிட்டான்னு ஒரு பயங்கரமான கோபம். கிளம்பிட்டார், ஆட்களை கூப்பிட்டு அவனை கொலை பண்ண போகிறார். யாரை, நாபாலை கொலை செய்வதற்கு போகிறார். இப்போ அதுக்குள்ளே அந்த நாபாலுடைய மனைவி அபிகாயில் அப்படின்ட்டு அந்த அம்மா இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஐயோ தாவீது வந்து இவனை கொன்ற போகிறாரு அப்படின்னு வந்து கழுதையில் ஏறி கூட 2 வேலைக்காரங்களை கூப்பிட்டுட்டு தாவீதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம், தாவீது என்னெல்லாம் அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டாரோ சாப்பாடு அதெல்லாம் இந்த அம்மா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடித்து பிடிச்சி தாவீதை சந்திக்க பாதியில் ஓடுறாங்க. போய் தாவீது காலில் விழுந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து, நீங்கள் அந்த ஆள் மேலே கோபுறீங்களா, அந்த ஒரு பைத்தியக்காரன், எல்லா மனைவிகளும் சொல்கிறதான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆள் மேலே நீங்கள் கோபப்படுறீங்களே, அவர் பைத்தியக்காரன், அவனுக்கு பேச தெரியாது, நீங்கள் இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தாவீதுக்கிட்ட சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனை கூல் பண்ணி தாவீது அமைதியாகிடுவார். இப்போ இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கூல் ஆனவுடனே, எல்லோரும் சாப்பிட்டவுடனே திருப்தி ஆனவுடனே 2 பேரும் பேசிக்கிறாங்க. தாவீது சொல்கிறாரு, இன்றைக்கி நான் அவனை போய் கொன்னிருப்பேன்,
நல்ல வேளை நீ நடுவில் வந்து நான் அவனை கொலை செய்யாதபடி அந்த இரத்தப்பலி என் மேலே விழாதபடி நீ என்னை காப்பாற்றிட்டேன்னு தாவீது சொல்லுவார். அவன் இரத்தப்பலி என் மேலே விழாதபடி நீ காப்பாற்றிட்டேன்னு தாவீது சொல்லுவார். அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க ஒரு பதில். அபிகாயில் தாவீதை நோக்கி சொல்லுவாங்க, நீர் இவனை போய் கொன்று இந்த இரத்தப்பலி உங்கள் மேலே விழலை, நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீ யார் தாவீது? நீர் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன். நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிற மனுஷன். நீ போய் அந்த ஆளை போய் சாவடிச்சு நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் அப்படின்வாங்க. அதுக்கு தாவீது சொல்லுவார், நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடிக்கு உன்னை என்னிடத்தில் அனுப்பின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்வாங்க. பாருங்க, இப்போ இவன் தாவீது இந்த இடத்துல பாவம் செய்யாததுக்கு காரணம் யாரு? கர்த்தர் தான். இப்போ அதை செஞ்சிருந்தா இவன் தான் இவனுக்குள்ள இவன் பண்ணது தப்புன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கும் தெரியுமா? அப்புறம் 51ஆம் சங்கீதத்தை திருப்பி பாடணும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. இப்போ இவன் ஆக்சுவலாக மனசளவில் பாவம் செஞ்சுட்டான், முடிஞ்சு போச்சு. ஆனாலும் கர்த்தர் அந்த செய்யாதபடிக்கு அவனை காப்பாற்றி, பாவம் செய்யாதபடிக்கு அவனை தப்புவித்து, தனக்கு முன்பாக தமக்கு பிரியமானவனாக அவனை கர்த்தர் நிறுத்தினார். இப்படி தான் நம்முடைய ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நமக்கு செய்ய விரும்புகிறார். அப்போது நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில் கஷ்டத்தில் உபத்திரவத்தில் இருந்தாலும் நாம் அந்த நிலையில் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆண்டவர் யோபுவை குறித்து சொல்லும்போது சொல்லுவார், அவனுக்கு கர்த்தர் தான் எல்லாத்தையும் அனுமதிச்சார், எல்லாத்தையும் எடுக்க சொன்னார். அப்புறம் அவன் சரீரத்தை கடைசியில் ஒரு செல்வச்சீமானாக நிறைய பிள்ளைங்களை பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பஸ்தனாக செல்வச்சீமானாக அந்த தேசத்திலே எல்லாரும் பார்த்து பெரிய ஆள்னு சொல்கிற அளவுக்கு அவன் அந்த சொல்லுவான். எல்லாரும் என்ன வணக்கம் சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு. அப்படி இருந்த அந்த யோபு இன்னைக்கு சுடுகாட்டில் உட்காந்து சாம்பலை எடுத்து பூசிக்கொண்டு அங்கே இருக்கிற ஓடை எடுத்து உடம்பை சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நிலைமையில் இருக்கிறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இவை எல்லாவற்றிலும் என் தாசனாகிய யோபு தன் உதடுகளினால் எனக்கு பாவம் செய்யவில்லை. இன்னைக்கு சில சின்ன பிரச்சனை வந்தவொடனே இங்கேருந்து இது வரைக்கும் பேசுவான், ஆண்டவரை வித்துருவான், ஆண்டவரை திட்டி தீர்த்துருவான், சபிச்சிருவான். ஆனால் இவ்வளவு நடந்துச்சு. கர்த்தர் சொல்கிறார் யோபுவை பார்த்து, என் தாசனாகிய யோபு இவை எல்லாவற்றிலும் தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவர் எதிர்பார்க்குறாரு, நான் எல்லாத்தையும் அனுமதித்தாலும் என் தாசனாகிய யோபு எனக்கு விரோதமாக எனக்கு பிரியமில்லாதபடிக்கு ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு கர்த்தர் யோபுவிடத்தில் எதிர்பார்த்தார். யோபு அப்படியே இருந்தான். தன்னுடைய யோபுடைய சிநேகிதர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? என் தாசனாகிய யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினான், நீங்களோ என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இவ்வளோத்தையும் அனுமதிச்சுட்டு அவர் எப்படி எதிர்பார்க்கிறார் பார்த்தீங்களா? அப்பவும் இவன் எனக்கு பிரியமாக இருக்கணும், எனக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேசிடக்கூடாது. அப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் இது. நம்ம எந்த சூழ்நிலை வேணால் இருக்கட்டும், அந்த சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தருடைய உதவியை கேளுங்க, கர்த்தருடைய தயவை கேளுங்க, கர்த்தருடைய ஒத்தாசையை கேளுங்க, ஆண்டவருடைய இரக்கத்தை கேளுங்க, ஆண்டவருடைய பலத்தை கேளுங்க. அவர் எல்லாமே செய்வார், கொடுப்பார். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாக இல்லாத ஒரு வாழ்க்கை மாத்திரம் வாழ்ந்து விடாதீர்கள். எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை அனுமதிச்சிட்டாருன்னு முறுமுறுத்துறாதுங்க. இப்படி ஒரு சூழ்நிலை அனுமதிச்சிட்டாருன்னு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து விடாதீர்கள். நீங்கள் எவ்வளோ வேணாலும் உதவி கேளுங்க, எந்த நிலையிலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். சில நேரம் நம்ம எதனா தவறு செஞ்சிட்டோம்னா அப்பா அம்மா கிட்ட போய் ஹெல்ப் கேட்க முடியாது. சில சேட்டைகள்லாம் செஞ்சிட்டோம்னா அதில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அம்மா அப்பா கிட்ட போய் என்ன செய்ய முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு தப்பான ஒரு சேட்டையான ஒரு காரியத்தை செஞ்சுருப்பீங்க, அதனால் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருப்பீங்க, யார் உதவி செய்வார்னு தெரியாமல் நிற்பீர்கள். அப்பொழுதும் கூட என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் உதவி கேட்டால், தயவை கேட்டால், மன்னிப்பு கேட்டு அவருடைய சமூகத்தில் கூடி வந்தால் அப்பொழுதும் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிக்க அவர் ஆயத்தமாக இருப்பார். அதை கேளுங்க, உதவியை கேளுங்க, தயவை கேளுங்க, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, இந்த நெருக்கத்திலேருந்து எனக்கு ஜெயத்தை கொடுங்கன்னு கேளுங்க. ஆனால் ஒருபோதும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து விடாதீர்கள். உனக்கு இருக்கிற பிரச்சனையை காரணம் காட்டிக்கொண்டு, சூழ்நிலை காட்டிக்கொண்டு நீங்கள் ஒருபோதும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செஞ்சிடாதீங்க. எவ்வளவு உதவி வேண்டாம்னு கேளுங்க. நான் சொல்கிறேன், ஐ சேலஞ்ச் யூ, தி லார்ட் வில் ஹெல்ப் யூ. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆமென். அதனால் நிறைய நேரங்களில் ஓப்பனாகவே சொல்கிறேன், நிறைய நேரங்களில் நான் முட்டாள்தனமாக சில பண தேவைகளில் போய் மாட்டிப்பேன். இப்போ கர்த்தர் ரொம்ப கற்றுக் கொடுத்து இப்போ வேறு மாதிரி நடத்துகிறார். நான் சொல்கிறது முன்னாட்களில்
யாருக்காவது உதவி செய்ய போய் ஒரு பண கஷ்டத்தில் மாட்டிப்பேன். இப்போ நிறைய நேரங்களில் இந்த மாதிரி பல சூழ்நிலைகளில் போய் நெருக்கத்தில் போய் மாட்டிப்பேன். அப்போயும் போய் அவர்கிட்ட தான் ஆகணும். அவர் கேட்பார், நீ என்கிட்ட கேட்டு செஞ்சியால, நீ அதெல்லாம் கேட்பார். அப்படிலாம் இருக்கும். ஆனால் கடைசியில் அவர் தான் உதவி செய்து அந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆக்குகிறவராக இருப்பார். அதனால் பிரச்சனை வரும்போது, உபத்திரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, நம்மளால் சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போது, சத்துருக்கள் பெருகும்போது, இப்போ தாவீது சொல்கிற மாதிரி மரண இருளின் பள்ளத்தாக்குன்ற சூழ்நிலையில் வரும்போதும் நீங்கள் எப்படி எவ்வளவு வேண்டுமானாலும் கர்த்தரிடத்தில் உதவி கேளுங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரை நம்புங்கள். ஆனால் இந்த சூழ்நிலைகளை காண்பித்து ஒருபோதும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதீர்கள். தேவனே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், சத்துரு என் பிராணனை தரையில் போட்டு மிதித்து இழுக்கிற சூழ்நிலையில் இருந்தாலும், தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும். நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதாவது நான் பெரிய காரியங்களை சொன்னேன், பெரிய பெரிய விஷயங்களை சொன்னேன். ஆனால் பல நேரங்களில் நம்ம வேலை ஸ்தலத்தில், நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய குடும்பத்தில், இந்த மாதிரி பல சூழ்நிலைகளில் நமக்கு இருக்கிற உபத்திரவங்களையும், நமக்கு இருக்கிற கஷ்டங்களையும், நமக்கு இருக்கிற நெருக்கங்களையும் காரணம் காமிச்சு கொண்டு சின்ன சின்ன விஷயங்களில், சின்ன சின்ன லெவலில் பல நேரங்களில் நாம் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்கிறோம். தேவன் அதை குறித்து வேதனைப்படுகிறவராக இருக்கிறார். தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுவார், ஆண்டவரே, வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து என்னை சரி செய்யுங்கப்பான்னு கேட்பான். நமக்கே தெரியாமல் நிறைய நேரங்களில் இப்படி பல காரணங்களை காண்பித்து கொண்டு நாம் தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கைகள், தேவனுக்கு பிரியமற்ற செயல்கள், தேவனை வேதனைப்படுத்துகிற காரியங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது தண்டனை, சிக்ஷைன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. நான் சொல்கிறேன், தேவன் வேதனைப்படுகிறார். கர்த்தர், God is being hurt so many times when you do things displeasing him. தேவனை பிரியப்படுத்தாத, தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உண்மை பிரியப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களை பிரியப்படுத்தணும். நான் எந்த உபத்திரவத்தின் சூழ்நிலை இருந்தாலும் உங்களை பிரியப்படுத்தணும். என்னை கொல்ல ஒருத்தன் விரட்டிட்டு ஓடி வந்தாலும் அப்போதும் நான் உண்மை பிரியப்படுத்தணும். உமக்கு பிரியமில்லாத ஒன்றையும் நான் செய்து விடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்குறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். உண்மையாக ஒருவேளை இந்த கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாக உங்களோடு கூட பேசியிருப்பாருன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்யணும், உம்மை பிரியப்படுத்தணும். என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ பேரை பிரியப்படுத்தியிருக்கிறேன், மனுஷர்களை பிரியப்படுத்துகிறேன், என் குடும்பத்தாரை பிரியப்படுத்தியிருக்கேன், பிள்ளைகளை பிரியப்படுத்தியிருக்கிறேன், நான் நேசிக்கிற சிலரை பிரியப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் பல நேரங்களில் உங்களை வேதனை தான் படுத்தியிருக்கிறேன். என்னுடைய பேச்சினால், என்னுடைய செய்கைகளினால், என்னுடைய நோக்கங்களால், என்னுடைய சிந்தனைகளால் உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறேன். கர்த்தாவே, இது முதற்கொண்டு உம்மை பிரியப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் சில நேரம் பேசும்போது மற்றவங்க துக்கப்பட்டுருவாங்களோன்னு யோசித்து பேசுகிறேன். நாங்கள் பல நேரங்களில் கர்த்தர் பிரியப்படாமல் போயிடுவாரோ, கர்த்தர் துக்கப்பட்டுருவாரோன்னு யோசிக்காமல், கர்த்தரை வேதனைப்படுவாரோன்னு யோசிக்காமல் பல காரியங்களை செய்கிறோம், துணிகரமாய் செய்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. எல்லா சூழ்நிலையும் உம்மை பிரியப்படுத்த எனக்கு உதவி செய்வீராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தெய்வம், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. என்னை செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே,
துணையாதே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். உள்ளத்திலிருந்து ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும், ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு பிரியமானதே செய்ய எங்களுக்கு கற்று தருவீராக, போதித்து அருளுவீராக, போதித்து நடத்துவீராக, கிருபை செய்வீராக, உமக்கு பிரியமாகவே வாழ பலன் தருவீராக. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கரங்களை வைத்து ஒப்பு கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உமக்கு பிரியமான பிள்ளைகள் என்று சாட்சி பெற, உமக்கு பிரியமான பிள்ளைகள் என்று நாங்கள் சாட்சி பெற கர்த்தர் எங்கள் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துவீரா. தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீரா. உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ உதவி செய்யும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.